ஜாதிக்காயோட ரேட் சொல்லிட்டாக்கா 400லேருந்து 480 20 இயர் ப்ளஸ் ஆன ஒரு ட்ரீல நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 நட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் இப்போ 40 இயர் ஆன ட்ரீக்கு நம்மளுக்கு 4000 நட்ஸ் வேற கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு கிலோ ஜாதிக்காய் வேணுமா ஒரு 130 காய் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்மளுக்கு 2000 காயில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 15 கிலோ நட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ரேட்டில் நம்மளுக்கு 15 கிலோ நட்டு நம்ம 450 ரூபாய் கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு 6700 ருபீஸ் வரும். பத்திரி நம்மளுக்கு 2000 காப்புக்கு பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு 5 கிலோ பத்திரி கிடைச்சாலும் இன்னைக்கு ரேட்டு 2500 வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 14,000 to 15,000 ருபீஸ் பர் ட்ரீ பத்திரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் தாராளமாக கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ஜாதிக்காய் மரம் பார்த்துட்டாக்கா எல்லாமே பணம் தான். அது ஒரு ஜென்ரேஷனில் 3 ஜென்ரேஷன் பணம். ஜாதிக்காய் வெரி ஸ்லோ க்ரோயிங் ட்ரீ, கன்சிஸ்டான ஈல்டன் கொடுக்குற ஒரு ட்ரீ ஜாதிக்காயா. அப்போ இதெல்லாம் இருக்கிறனால தமிழ்நாட்டில் நல்லா அடிபொலி ஆகிட்டு நம்மளுக்கு ஜாதிக்காயா க்ராப் வந்துட்டு இருக்கு. பொள்ளாச்சி பாகம் பக்கம் வந்துட்டு இருக்கு, புதுக்கோட்டையில் இருக்கு, சேலத்தில் இருக்கு, கோபியில் இருக்கு. இந்த நிறைய இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன். சமவெளியில் ஜாதிக்காய் சாத்தியம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் சொப்னா சிபி கல்லிங்கல். நான் கேரளாவிலேருந்து திருச்சூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஃபார்மோட பேர் கல்லிங்கல் பிளான்டேஷன். அது ஒரு இன்டர் க்ராப் ஆன ஃபார்ம். எனக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற க்ராப் எனக்கு ஜாதிக்காய் தான். அதோட சேர்த்து என்ன தென்னந்தோப்பு தான். அது தென்னை, பாக்கு, ஜாதி, மிளகு இருக்கிற ஒரு இன்டர் க்ராப் தான் நம்ம க்ராப்பு. சமவெளியில் ஜாதிக்காய் சாத்தியம். ஜாதிக்காய் சொல்கிறது அதோட பொட்டானிக்கல் நேம் வந்துட்டு மிஸ்டிகா ஃப்ரேக்ரன்ஸ். நம்ம ஜாதிக்காய் ஒரு ஸ்பைஸும் தான், ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு 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 க்ராப். அது ஜாதிக்காயில் ஜாதிக்காய் மரம் மட்டும்தான் ஒரே ஒரு மரம் நம்ம லோகத்தில் 2 ஸ்பைஸ் நம்மளுக்கு கொடுக்கறது. ஒன்று ஜாதிக்காய் இருக்குது, ஒரு ஜாதி பத்திரி இருக்குது. அதே டைமில் நம்மளுக்கு 3 ப்ராடக்ட், ஒரு ஜாதிக்காயோட ரிண்டு, ஒரு ஜாதிக்காயோட காயை, ஒரு ஜாதிக்காயோட மேஸ் கொடுக்குற ஒரே ஒரு மரம் நம்மளுக்கு ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய் சொன்னாங்க ஒரு எவர் கிரீனாய பெரீனியல் ட்ரீ. அது ரொம்ப பெருசு, ஒரு 25 ஃபீட், ஒரு 40 வருஷம் நம்ம பார்க்கும்போது 40 வருஷமான ஒரு மரம் பார்க்கும்போது ஒரு 25 அடி சுத்தளவும் ஒரு 30-40 அடி ஹைட் வர ஒரு பெரிய பெரீனியல் ட்ரீ தான் ஜாதிக்காயா. நம்ம ஜாதிக்காய் சொல்லும்போது ஒரு நம்ம இன்றைக்கி இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஜெனரேஷனுக்காக இருக்கிற நம்ம ஒரு சஸ்டெயினபிள் ஆன ஒரு கண்டினியூஸ் ஆன ஒரு க்ராப் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஜாதிக்காயை ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஜாதிக்காய் ஒரு 3 ஜெனரேஷன் ட்ரீ. நம்ம இன்றைக்கி வச்சுட்டாக்கா நம்ம பசங்க சாப்பிடலாம், அவங்க பசங்களும் சாப்பிடலாம். ஜாதிக்காய் ட்ரீயோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 200 இயர்ஸ். ஒரு 80, 90, 100 இயர் ஆன ஒரு ட்ரீ நம்ம நாட்டில் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். அதுக்கு இப்போவுமே நல்ல மாதிரியாக அதுக்கு ஒரு ஈல்டு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்து வரும்போது நம்ம தமிழ்நாட்டிலே ஆனாலும் கேரளாவிலே ஆனாலும் நம்மளுக்கு கோகனட் தான் நமக்கு மெயினாக இருக்கிற ஒரு க்ராப் இருக்கிற. அப்போ நம்ம தென்னையில் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எவ்வளோ நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு 150 தேங்காயோட ஜாஸ்தி நம்மளுக்கு கிடைக்காது. இல்லை ஒரு பாக்கில் பார்த்தாலும் ஒரு 5 கொலை 6 கொலை ஜாஸ்தி கிடைக்காது. அப்போ நம்ம ஒரு ஜாதிக்காய் வைக்கும்போது எவ்ரி இயர் முதல் வருஷம் ஒரு 3 வருஷம் ஆகும்போது நம்மளுக்கு 5 காயை கிடைச்சா, ஒரு 10 வருஷம் நம்மளுக்கு 1000 கிடைக்கும், 20 வருஷம் ஆகும்போது நமக்கு ஒரு 4000 காய் கிடைக்கிற மாதிரி ஒரு க்ரோத், சஸ்டெயினபிள் ஆன கண்டினியூஸ் ஆன ஒரு க்ரோத் இருக்கிற ஒரு ட்ரீ ஜாதிக்காயா. ஜாதிக்காயை தமிழ்நாட்டிலே சாத்தியமா? இது ஒரு பெரிய குவெஸ்டின் தான். எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு குவெஸ்டின். தமிழ்நாட்டில் ஜாதிக்காய் சாத்தியமா? கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஜாதியம் சாத்தியம். இப்போ நான் கல்லிங்கல் பிளான்டேஷனில் நான் தான் தமிழ்நாடுக்கு இப்போ ஒரு 4 வருஷமாக 1 லட்சம் நாற்று மேலே நான் கொடுத்துருக்கேன். அதோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த ஜாதிக்காய் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்குன்னு தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஜாதிக்காய்க்கு தேவை இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் கிளைமேட் சொல்லும்போது ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்குது, அடிக்குவேட்டடான ரெயின்ஃபால் இருக்குது, பேலன்ஸ்டான ஒரு சன்லைட் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிற சாயில் இருக்குது. இவ்வளோ இருக்கிறனால அது நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஜாதிக்காய்க்கு எப்படி வரும்னு சொல்லிட்டாக்கா, இந்த கிளைமேட் நம்மளுக்கு அல்ல, இந்த நமக்கு என்ன சொல்கிறது, இந்த நம்மளுக்கு கிடைக்கிற இந்த கிளைமேட்டும் சன்லைட்டும் என்ன சொல்கிறது, நம்ம சாயில் ஃபர்டிலிட்டி நம்மளுக்கு நல்ல க்ரோத் நம்மளுக்கு வரும். நம்ம ட்ரீ ஜாதிக்காய் வெரி ஸ்லோ க்ரோயிங் ட்ரீ, கன்சிஸ்டான ஈல்டன் கொடுக்குற ஒரு ட்ரீ ஜாதிக்காயா. அப்போ இதெல்லாம் இருக்கிறனால தமிழ்நாட்டில் நல்லா அடிபொலி ஆகிட்டு நம்மளுக்கு ஜாதிக்காயா க்ராப் வந்துட்டு இருக்கு. பொள்ளாச்சி பாகம் பக்கம் வந்துட்டு இருக்கு, புதுக்கோட்டையில் இருக்கு, சேலத்தில் இருக்கு, கோபியில் இருக்கு. இந்த நிறைய இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன். நல்ல மாதிரி வந்துட்டு இருக்கு.
இப்போ நம்ம முன்ன ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபார்மிங் சிஸ்டம் சொல்கிறோம். நம்ம இதர் காய்கறி வைக்கிறோம், வாழை வைக்கிறோம், இல்லாக்காட்டி ஒரு மோனோக்ராப் வைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன, நம்மளெல்லாம் பார்த்துருக்கிற ஒரு ட்ரெடிஷன் சொல்லிட்டாக்கா நம்மளுக்கு பணம் எல்லாருக்கும் கையில் பணம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு விவசாயிகள்கிட்ட பணம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டாக்கா நம்மளுக்கு 3 மாதம் 6 மாதம் அவ்வளோதான். நம்ம டெய்லி ஒர்க்கும் இருக்குது, நம்மளுக்கு லேபர் ஜாஸ்தி வரும், நம்மளுக்கு பணம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி வரும், நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் ஒரு மாதிரி சமமாயிட்டு போயிடும். இப்போ நம்ம வாழை வச்சுட்டாக்கா 10 மாதம், ஒரு தென்னைக்கு தோப்பு வச்சுட்டாக்கா நம்மளுக்கு ஒரே ஒரு க்ராப் தேங்காய் மட்டும்தான் 45 டேஸில் நம்மளுக்கு தென்னையில் நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. பாக்கு மட்டும்தான் வச்சாலும் அப்போ நம்மளுக்கு இப்போ தெரியும் ஒரு 10-15 வருஷமாக நம்ம எல்லாரும் இன்டர் கிராப்லேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர் கிராப்லேயே நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு லாங் டேர்ம் பிளானிங், ட்ரீ பேஸ்ட் ஃபார்மிங் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம மோனோக்ராப்லேருந்து இல்லாக்காட் வெஜிடபிள்ஸ் நம்ம ட்ரீ பேஸ்டு ஃபார்மிங்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் இன்கம் கிடைக்கும், நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஜாதிக்காயை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாதிக்காயை சமவெளியில் சாத்தியம். நம்மளுக்கு இப்போது தென்னந்தோப்பில் நாங்கள் கல்லிங்கல் பிளான்டேஷனில் எங்களுக்கு இருக்கிறது ஒரு 15 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதில் தான் நம்ம 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதி, 2 ஜாதிக்கு நடுவில் ஒரு பாக்கு, இதுக்குள்ளே நம்ம அந்த பாக்கில் எல்லாம் நம்ம மிளகும் போட்டிருக்கோம். இதோட சேர்ந்து நம்மளுக்கு காய்கறி இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, கொக்கோ இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு இன்டர்க்ராப் தான் நம்ம கல்லிங்கல் பிளான்டேஷன். நம்ம இன்டர்க்ராப் பண்ணும்போது என்ன சொல்கிறது, நமக்கு இன்கம் ஜாஸ்தி வரும், நம்மளுக்கு என்ன சொல்ல லாங் டேர்ம் பிளானிங்கும் பண்ண முடியும். இதில் எப்படி நம்மளுக்கு ஜாதிக்காயாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ராப் சொன்னாக்கா, ஜாதிக்காயை வைக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தோப்பில் ஒரு மைக்ரோ கிளைமேட் நம்ம உருவாக்கி எடுக்கிறது. இப்போ நம்ம மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான், இப்போ நம்ம வெளியே நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு 30-32 டிகிரி சூடு இருந்தால் நமக்கு இந்த மைக்ரோ கிளைமேட் நம்ம தோப்புக்குள்ளே ஜாதிக்காய் தோப்புக்குள்ளே போனால் நமக்கு எப்படி பார்த்தாலும் 1 டிகிரி 2 டிகிரி நம்மளுக்கு கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நம்ம மைக்ரோ கிளைமேட் வி ஹாவ் டு கிரியேட் அ மைக்ரோ கிளைமேட் தட் இஸ் பாசிபிள். நம்மளுக்கு ஜாதிக்காய் போட்டு அந்த மைக்ரோ கிளைமேட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உருவாக்கி வரும். நம்ம இது இன்டர்க்ராப் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாதிக்காய் ஒரு க்ராப் என்னாச்சா, நம்ம தென்னை நம்ம கொடுத்துட்டு நம்மளுக்கு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வேஜஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு தென்னையில் பார்த்துக்கலாம். ஜாதிக்காயோட க்ராப்பை நம்ம நல்ல மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ சீசனில் இப்போ ரேட் பார்த்தாக்கா இந்த வருஷம் நம்மளுக்கு சீசனில் 240, 250, 280 வரை வந்திருக்கு. ஆனால் இப்போ ஆஃப் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆஃப் சீசனில் நம்மளுக்கு காய்க்கு இப்போ ரேட்டு 400லேருந்து 440 இருக்குது. நம்ம அது ஒரு மார்ச் ஏப்ரல் ஆகும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 480, 500 டச் பண்ணணும்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஜாதிக்காய் எப்படின்னா நம்மளுக்கு நல்ல மாதிரி அது ஸ்டாக் ட்ரை பண்ணி, ஜாதிக்காய் இருந்தாலும் ஜாதி பத்திரியாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரை பண்ணி ஸ்டாக் பண்ணி நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு ஆஃப் சீசன்லேயே நல்ல விலைக்கு நம்மளுக்கு அது கொடுக்க முடியும். இப்போ ஜாதிக்காய் பற்றி பேசும்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டாலும் அது என்ன ஜாதிக்காய் வந்துட்டு இப்படி ஒரு செடி வச்சு 3 வருஷத்தில் நம்ம ஒரு ஒட்டு போட்ட நாத்தா வச்சுருந்தா 3 வருஷத்தில் நமக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வரும், அப்புறமா ஒரு சின்ன காய் இருக்கும். ஜாதிக்காயில் காயை ரைப் ஆகிட்டாக்கா தனியாக வெடிச்சிடும். தனியாக வெடித்து அந்த காயை கீழே ஊந்துடும். நம்மளுக்கு பறிச்சிருந்தால் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இல்லாக்காட்டி அது கீழே ஊந்துடும். ரொம்ப பெரிய மரத்தில் நம்மளுக்கு காயை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதெல்லாம் கீழே வந்துடும். கீழே நம்மளுக்கு காயை எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு அது நம்ம தான் மேனுவலாகிட்டு அது பிரித்து எடுத்துக்கணும். ஜாதி பத்திரையும் ஜாதிக்காயை நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் காயை கிடைக்கும், கொட்டை இருக்கிற காயை பிளாக் கலர் நட் கிடைக்கும், ஒரு செகப்பாக இருக்கிற மேஸ் கிடைக்கும். இந்த செகப்பாக இருக்கிற மேஸ் நம்மளுக்கு ஃப்ளவர் முழுசாக கிடைச்சிட்டாக்கா அது ஜாதிக்காயோட ஃப்ளவர். உடஞ்சி போயிட்டாக்கா பயப்படாதீங்க, அதுக்கு செகண்ட் குவாலிட்டி ரேட் கிடைக்கும். எப்படின்னா அதை உடஞ்சிட்டாக்கா அது ஹாஃப் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே முழுசாக கிடைக்காது, நம்ம நல்லா பார்த்துட்டு எடுத்துட்டாக்கா முழுசாக கிடைக்கும், ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். எப்பவுமே ஃப்ளவருக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது, ஃப்ளவருக்கு ரேட்டு ஜாஸ்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி தான் இந்த காயை நம்ம நல்லா காஞ்சிட்டு, நம்ம இருக்கிற ஜாதிக்காய் நல்லா காஞ்சு நம்ம அதை உடச்சிட்டாக்கா அது உள்ள ஒரு பருப்பு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு ஜாதிக்காயில் ஜாதி பத்திரி
ஜாதி பத்திரி உடஞ்ச புரோக்கன் மேஸ் இருக்குது, ஜாதிக்காய் பருப்பு இருக்குது. இதுதான் ஜாதிக்காய் இருக்குது கருப்பு கலராக. அது காஞ்ச உடனே நம்மளுக்கு ஜாதிக்காய் வித்தவுட் ஷெல்லு, அது பருப்பு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல ரேட்டு, ஜாதிக்காயோட ஒரு ஹாஃப் ரேட்டு ஜாஸ்தி கிடைக்கும் ஜாதிக்காய் பருப்பாக கொடுத்துட்டாக்கா. அப்புறமா நம்மளுக்கு ஜாதிக்காய் நம்ம சம்டைம்ஸ் நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியானால், கிளைமேட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நம்மளுக்கு ஜாதிக்காயை மூப்பை எத்துறதுக்கு முன்னாடி கொட்டிடும். அப்போ நம்மளுக்கு அந்த பிஞ்சு காயே கிடைக்கும். அதுவும் பயப்படாதீங்க, அதுக்கும் அதுதான் ஒரு ரேட் இருக்குது. ஜாதிக்காயில் எல்லாமே பணம் தான். இப்போ ஜாதிக்காயில் நம்மளுக்கு வேல்யூ அடிஷன் கூட நல்லா பண்ணலாம். நம்மளுக்கு அந்த நான் சொன்னேன் 3 ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னேன். அதில் ஜாதிக்காய் பார்த்தோம், ஜாதி பத்திரி இருக்குது. அதுக்கு வெளியே இருக்கிற ஒரு ரிண்டு இருக்குது, ஒரு தொண்டு இருக்குது, அது பச்சையாக இருக்கும். அது நம்மளுக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. அதுலேருந்து தான் நம்ம ஊறுகாய், ஜாம், ஜெல்லி, பிக்கிள், அதில் மிக்சட் ஜாம் பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட் பண்ணலாம், சங்க்ஸ் பண்ணலாம், சாக்லேட்ஸில் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம், அது பவுடர் பண்ணலாம். அது எல்லாம் பண்ணுறது ட்ரை பண்ணி பவுடர் பண்ண இதெல்லாம் பண்ணுறது நமக்கு ஜாதிக்காயில் இருக்கிற ரிண்டு தான். போன வருஷம் நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒருத்தர் வந்துட்டு எங்கிட்ட 30 ரூபாய்க்கு 1 கிலோ ஜாதிக்காய் தொண்டு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஜாதிக்காய் மரம் பார்த்துட்டாக்கா எல்லாமே பணம் தான். அது ஒரு ஜென்ரேஷனில் 3 ஜென்ரேஷன் பணம். இன்றைக்கி ஜாதிக்காயோட ரேட் சொல்லிட்டாக்கா ஒரு 400லேருந்து 480. நான் ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன், ஒரு 450 வச்சு நமக்கு கேல்குலேட் பண்ணிட்டாக்கா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 20 இயர் ப்ளஸ் ஆன ஒரு ட்ரீயில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 நட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு 1500லேருந்து 3000 நட்ஸ் வரை கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் இப்போ 40 இயர் ஆன ட்ரீக்கு நம்மளுக்கு 4000 நட்ஸ் வரை கிடைச்சிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம 4000 எடுக்காதீங்க. ஒரு மரத்துக்கு நமக்கு 2000 காய் கிடைக்கும்னு நினச்சிக்கோங்க. 1 கிலோ ஜாதிக்காய் வேணுமா ஒரு 130 காய் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்மளுக்கு 2000 காயில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 15 கிலோ நட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ரேட்டில் நம்மளுக்கு 15 கிலோ நட்டு நம்ம 450 ரூபாய் கேல்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு 6700 ருபீஸ் வரும். இதே மாதிரி தான் பத்திரி நம்மளுக்கு 2000 காப்புக்கு பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு 5 கிலோ பத்திரி கிடைச்சாலும் இன்றைக்கி ரேட்டு 2500 வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 14,000 to 15,000 ருபீஸ் பர் ட்ரீ பத்திரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் புரோக்கன் பத்திரி வரலாம், பிஞ்சு காய வரலாம். இதெல்லாம் வந்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மரத்தில் நம்மளுக்கு 20,000லேருந்து 21,000 ரூபா வரை நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் தாராளமாக கிடைக்கும். தாராளமாக நீங்கள் எல்லோரும் ஜாதிக்காயை நீங்கள் ட்ரை பண்ணணும். நல்லமான ஒரு விவசாயம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ.